சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா நேரங்கள்லையும் அமையாது. நமக்கு சந்தர்ப்பங்கள் அமையும்போது அது சரியா பயன்படுத்திக்கணும். விஷயம் தெரிஞ்சவங்க கிடைக்கிற ஒரு சின்ன சந்தர்ப்பத்த கூட சரியா பயன்படுத்திக்கிட்டு ஜெயிச்சுட்டு மேல வந்துருவாங்க. விஷயம் தெரியாதவங்க அந்த சந்தர்ப்பத்த நழுவ விட்டுருவாங்க. அப்படின்னா அப்புறம் அதே போல சந்தர்ப்பம் நிச்சயமா வராது. அதனால லைஃப்ல நம்ம கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சந்தர்ப்பம் உண்மையிலேயே நமக்கு தேவையானதுன்னா அதை விடவே விடாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அதிலிருந்து நீங்க மேல வரதுக்கு பாருங்க. அந்த ஒரு சின்ன சந்தர்ப்பம் கூட உங்க லைஃப் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சின்ன படமா இருக்கும். இவன் போயிட்டு இல்ல நான் இப்படி தான் படம் பண்ணுவேன், 4 கோடியில் தான் படம் பண்ணுவேன், 5 கோடியில் தான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் கிடைச்ச அந்த சின்ன வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் ரோட்ல சுத்துறவங்க நிறைய பேர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த சின்ன வாய்ப்பை கூட பயன்படுத்திக்கிட்டு ஒரு சின்ன படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய படங்களை பண்ணி பெருசா வந்தவங்களும் நிறைய பார்த்துருக்கேன். சிவகார்த்தியோட ஃபர்ஸ்ட் படம் மெரினா பார்த்துருப்பீங்க. ரொம்ப சின்ன படம். இன்னைக்கு சிவகார்த்திகேயன் எவ்வளவு இடத்துல இருக்காப்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது நான் வந்து ஆக்டருக்காக சொல்லியிருக்கேன். இது வந்து டைரக்டர்களுக்கும் பொருந்தும். ஒரு சின்ன ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன பட்ஜெட்ல பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சின்ன பட்ஜெட்ல எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியும்னு நீங்க யோசிங்க. நீங்க ஐடியா தான் தேவை. சின்ன படம் தானேன்னு சொல்லி வர வாய்ப்பு வந்து டைரக்டருக்கு மிஸ் பண்ணாதீங்க. சின்ன படத்துல இருந்து கூட உங்களால் ஜெயிச்சு வர முடியும். இதுக்கெல்லாம் நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும், நிறைய படங்கள் சொல்ல முடியும். சின்ன சின்ன படங்களை பண்ணி ஜெயிச்சுட்டு இன்னைக்கு பெரிய டைரக்டரா உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இவ்வளவு பட்ஜெட்ல இப்படிதான் படம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில வந்து கிடைக்கிற ஒரு சந்தர்ப்பமும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது தான் அது வருது. அதை சிறப்பாக பண்ணி நீங்களே ஜெயிங்க. உங்கள் தயாரிப்பாளரையும் ஜெயிக்க வைங்க. தயாரிப்பாளர்கள் டைரக்டர்கள் நல்லா இருக்கணுன்ற ஆதங்கத்தில் தான் இப்படிப்பட்ட வீடியோக்களை போடுறேன். பை.